சிஸ்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள வர சொல்லுங்க. வாங்க உட்காருங்க. மணிமாறன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா? ஓகே ஓகே. மெடிசன் கரெக்டா எடுத்துக்கிறீங்க தானே? ஓகே. கை காமிங்க பாப்போம். ஓகே. சரி, கொஞ்சம் காயெல்லாம் ஆறி இருக்கு இல்லையா? ஓகே ஓகே. மூச்சு இழுத்து விடுங்க. மணிமாறன், நம்ம அன்னைக்கே பேசிருந்தோம் இல்லையா? ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அப்ப நாங்க வந்து ஒரு இந்த மந்த் ஆபரேஷன் பண்ணணும்னு முடிவு எடுத்திருக்கோம். ஒரு 20ஆம் தேதி வாக்குல ஆபரேஷன் பண்ண முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு ஓகேவா? பண்ணிடலாம் தானே? ஓகே ஓகே. ஓகே மணிமாறன், அப்ப அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணணும். அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்கலாமா? செலவுங்களா? சரிங்க. ஒரு நிமிஷம் உங்களோட ரிப்போர்ட் கொடுங்க மணிமாறன். நம்ம அன்னைக்கு பேசுன மாதிரி சைன் எல்லாம் பண்ணணும். ஓகே ஓகே மணிமாறன், உங்களுக்கு 20ஆம் தேதி ஆபரேஷன் பண்ணிடலாம். சரிங்களா? என்னன்னா இப்ப இந்த சர்ஜரி பண்றதுனால நம்ம ஊர்ல டாக்டர் இல்ல, வெளியூர்ல தான் வர வைக்கும். அதனால கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா செலவாகும் மணிமாறன். ஓகேங்களா? ஒரு 2 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி இருக்குங்க. 2 லட்சம் ரூபாய்ங்களா? ஆமாங்க மணிமாறன். ஓகேங்களா? ரிப்போர்ட் பத்திரமா வச்சுக்கோங்க. அப்ப நம்ம அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாங்களா? ஓகேங்களா? அது வந்து மேடம் ஒரு நிமிஷம் என்னன்னா சொல்லுங்க மணிமாறன். என்ன டவுட்? பிளாஸ்டிக் சர்ஜரினால. ஓகே. பிளாஸ்டிக் வேணா நான் வீட்ல இருந்தே கொண்டு வந்துக்கலாம். இங்க நிறைய இருக்கு வீட்ல. மணிமாறன், நீங்க நினைக்கிற மாதிரி வீட்ல உள்ள பிளாஸ்டிக் உருக்கி ஒட்டி சர்ஜரி பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைங்களா? இது வந்து மெடிக்கல் சம்பந்தப்பட்டது மணிமாறன். ஓகேங்களா? சீக்கிரம் அமௌண்ட் கட்டிடுங்க, ஆபரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறோம். என்னன்னா அவங்க 2 லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொன்னீங்க. நான் பிளாஸ்டிக் கொண்டு வந்துட்டேன்னா செலவு அப்படி கம்மியாயிடும். 50,000 முடிச்சுக்கலாம்ல மணிமாறன்? நீங்க நினைக்கிற பிளாஸ்டிக்ல சர்ஜரி பண்ண முடியாது மணிமாறன். ஓகேங்களா? என்ன பிளாஸ்டிக் சர்ஜரினா பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் தானே பண்ணுவாங்க. என்னைய வேற மாட்டி விட்டு போயிடாத மணிமாறன். இது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி பிளாஸ்டிக்ல பண்றதுல மணிமாறன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அக்ரிமெண்ட்ல சைன் பண்றேன். இல்ல வேணாம் மேடம், அது நான் வீட்ல எல்லாம் பேசிட்டு அவங்களும் இதே தான் சொல்லி அனுப்புனாங்க. பிளாஸ்டிக் இது பண்ற மாதிரி இருந்தா நீங்க பிளாஸ்டிக் நம்ம வீட்ல இருந்தே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் அதான் நான் இதே வீட்டுக்கு குடும்பமா இருப்பாங்களோ என்ன மணிமாறன்? நான் வீட்ல பேசிட்டு சொல்றேன் மேடம். அக்ரிமெண்ட்ல போட வேணாம். இல்லைங்க மணிமாறன், நீங்க உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியல. நீங்க ஆபரேஷன் பண்ணணும்னா நீங்க இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்க நினைக்கிற பிளாஸ்டிக்ல பண்ண முடியாது. சரிங்களா? நீங்க எங்களை ஏமாத்த பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏமாத்திரமா? கடவுளே, இது நான் எங்க போய் சொல்றது? இல்ல மணிமாறன், நாங்க உங்களை ஏமாத்தல. சரிங்களா? நீங்க நினைக்கிற பிளாஸ்டிக்ல எங்க சர்ஜரி பண்ண முடியாது. என்ன சொல்றது மணிமாறன், உங்களுக்கு நான் அப்புறமா பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? இல்ல நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் இதான் மேடம். எனக்கு அப்படிதான் சொல்றாங்க வீட்லயும் எல்லாரும் சொல்றாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். சிஸ்டர் நெக்ஸ்ட் பேஷண்ட் உள்ள அனுப்புங்க. அப்புறம் வாங்க மணிமாறன் பேசிக்கலாம். ஓகேங்களா? போங்க. பிளாஸ்டிக்ல சர்ஜரி பண்ணலாம். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணனா இவர் பிளாஸ்டிக் எடுத்துட்டு வராராமா. இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு வந்து மாட்டிருக்காங்களா? வருஷம் ஒரு கிரிக்கெட் கிட்ட மாட்டுற மாதிரி எனக்கு வாரம் ஒரு கிரிக்கெட் வந்து மாட்டிடுறான். அதுல வேற குடும்பமே சப்போர்ட். பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு இது பண்ணிக்கலாம். நாங்க ஏமாத்துறோமாமா. இது எங்க போய் சொல்றது? இந்த மாதிரி யாராவது டாக்டர் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்க.